ஓகே. பொங்கல் மணி தான் நீங்கள் சொல்வது புரியுது. அன்புமணி ராமதாஸை விட ராமதாசம் அணுகுவதற்கு எளிமையானவர், பேச்சுவார்த்தைக்கு இந்த உகந்தவர் என்பது கூறியிருக்கீங்க. ஓகே. அது நான் இன்னொன்று இப்போ நானே பேசுவேன். இப்போ பொங்கல் மணி தான் இப்போ நான் கேட்குற கேள்வி கடைசி இறுதியாக ஒரு கேள்வி தான் என்னென்னா, இப்போ இந்த கூட்டணி தொடர்பான அந்த அமித்ஷா வருகையை ஒட்டி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள், அந்த கூட்டணி தொடர்பான அந்த முதல்கட்ட முடிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கழிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள இந்த மோதல் போக்கு, இந்த இருவருக்கும் உள்ள ஒரு கருத்து வேறுபாடு இந்த கூட்டணி கட்சிக்குள், அதாவது ஒரு கட்சி ஒற்றுமையாக இருந்தால்தான் அந்த கட்சிக்கு அது சேரக்கூடிய கூட்டணியில் ஒரு நல்ல அவர்களுக்கான ஒரு பங்கு அளிக்க முடியும், அல்லது அந்த தொகுதி பங்கீடு மற்ற பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கும். இப்படி மோதல் போக்கு குழப்பத்தில் இருந்ததுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியே அந்த பாஜகவே அதை எப்படி அணுகும்? இதில் ஒருவேளை அதிமுகவில் இணைகிறால் அதிமுக அதை எப்படி அணுகும்? இவர்களுடைய அந்த பேரம் பேசும் அந்த திறனை குறைக்கக்கூடிய அளவுக்கு இந்த தொடர் மோதல்கள் தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே 2 கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால அதுக்கு பலவீனமாக தான் முடியும். அது சார், தேர்தல் கூட்டணி பொறுத்தவரையில டாக்டர் ராமதாஸ் யாதவ் அது பேசுவாருங்க. நீங்க அது 2 அணியா முன்னே இருந்தா கூட அது கட்சிக்குள்ள தந்தை மகன் உறவு தானே. அநேகமா குடும்பத்தெல்லாம் சேர்ந்து பேசி, ஏன்னா தேர்தலுக்கு கால அவகாசம் இருந்ததுன்னா பிரச்சனை விட்டுலாமே. 1 ஆண்டு 6 மாதம் தான் அதிகபட்சம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இது போன்ற 2 பேருக்குள்ள ஈகோ என்பது, தன்மனைப்பு என்பது தொடர்ந்து நீடிக்குமானால் அது கட்சியை பாதிக்கும், வெற்றியை பாதிக்கும். தொண்டல் வந்து சோறு வருங்க, நிர்வாகிகள் குழப்பமா இருக்காங்க. இப்ப யாருக்கு போறது? இப்ப ராமதாஸ் பக்கம் போனா இவர் சின்னவர் கோச்சுக்குவாரு, இல்ல அன்புமணி பக்கம் போனா பெரிய கோச்சுக்குவாரு. இந்த நிலையில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் யாருக்கு போவாங்க? இப்ப நீங்க பொதுக்குழுவை செயற்குழுவை கூட்டி நடவடிக்கை எடுத்தா கூட, உண்மை சொல்றேன், அந்த பொதுக்குழு செயற்குழு யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா எதுக்கு வீணா சண்டைன்னு சொல்லி, ஏன்னா அவரையும் விட மாட்டாங்க, இவரையும் விட மாட்டாங்க. இப்ப இந்த இருதலை எறும்பாக இப்ப தவிக்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ஒரு மாறுபட்ட நிலையிலிருந்து கருத்து வேறுபாடு விலகி உண்மையான சூழ்நிலை உணர்ந்து கொண்டு ஒருவர் விட்டுக் கொடுத்தால், அந்த ஒருவர் அன்புமணியத்தை கொள்ளுங்க, அன்புமணி விட்டுக் கொடுத்தால் நிச்சயமாக கட்சி தப்பிக்குங்க. இல்லைன்னு சொன்னா அது மிகப்பெரிய ஆபத்தில் முடியுங்க. இந்த ஆபத்தை வெளியிலிருந்து எல்லாம் ரசிக்கிறாங்க. இதை தயவுசெய்து உணர வேண்டுங்க. ஆமா, வெளியில எல்லாமே ரசிக்கிறாங்க. எப்படியாவது பாமக கிடையாதா, பாமக சின்ன போகாதா என்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்குது. அதை தடுப்பதற்கும் தவிர்ப்பதற்கும் இளைஞரான அன்புமணி, வயதில் மூத்தவர், அவர் உருவாக்குறது, அவரை தவறா எடுத்துக்கொண்டு அவர் மீது கோபத்தை கட்டாமல், உண்மையிலேயே தனி அப்பா தானே, வேற யாரும் இல்லையில, பரவாயில்ல ஒரு தேர்தல் விட்டுக் கொடுப்பான்னு சொல்லி அமைதியை போனா நிச்சயமாக எதிர்காலம் பாமக உண்டு. இல்லை என்றால் நிச்சயமாக ஆபத்தாங்க. ஓகே.